அம்மா தோட்டம் பாருங்க, அம்மா தோட்டம் பாருங்க, பூந்தோட்டம் பாருங்க, பூந்தோட்டம் பாருங்க, வாழைத்தோட்டம் பாருங்க. அம்மா தோட்டத்தை பாருங்க காய்ஸ். உங்கள் மம்மி ஸ்பெஷல் தோட்டம் இப்போ தான் சிறிதளவு ஆரம்பமாயிருக்கு. இனி கொஞ்ச நாளையில் மறுபடியும் மல்லிகைப்பூ செடியெல்லாம் போடும், அந்தி மந்தாரையெல்லாம் பூத்துரும், கருவேப்பிலையெல்லாம் வளர்ந்துடும். பார்த்துக்கோங்க காய்ஸ். என் வீட்டு தோட்டத்தில் ஊரெல்லாம் கேட்டு பார், என் வீட்டு ஜன்னல் கம்பி எல்லாமே கேட்டு பார், மம்மி ஸ்பெஷல் வீட்டை என்னன்னு கேட்டு பார், எங்கே சொல்வேனோ. இந்த ஜெவந்தி பூ ஞாபகம் வந்தாலே எனக்கு ஹாப்பி ஹோம் ஞாபகம்தான் வரும். நான் ஹாப்பி ஹோம் போயிட்டு, ஹாப்பி ஹோம் ஃபவுண்டேஷனில் நானும் ஒரு குரூப்பில் இருக்கேன். அந்த குரூப்பில் அவங்க என்னைய ஊட்டிக்கு கூட்டிகிட்டு போனாங்க எங்களெல்லாம். அந்த ஊட்டியிலேருந்து ஒரு ஜெவந்தி பூச்செடி கொண்டு வந்தேன். எப்படி பூக்குது பார்த்தீங்களா? அடுத்த ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஹாப்பி ஹோம் எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க, அடுத்து 7வது மாதம்னு ரொம்ப ஆர்வத்தோடு காத்துக்கிட்டு இருக்கோம். அதே ஊட்டிக்கு மட்டும் கூட்டிகிட்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஊட்டி கொடைக்கானலுக்கு வெறும் செடியாக கொண்டு வந்து வீட்டில் வச்சுருவேன் பார்த்துக்கோங்க. இந்த செடியெல்லாம், அந்த ஜெவந்தி பூச்செடி அங்கேருந்து கொண்டு வந்தது தான் பார்த்துக்கோங்க. அவ்வளவு அழகாக இருக்குது, மறக்கவே முடியாது நம்ம ஹாப்பி ஹோம்மை. அவங்கள மறக்க யாராலும் முடியாது. அவங்களால உருவாக்கப்பட்ட இந்த பூந்தோட்டத்தை பாருங்கள். ஊட்டியிலேருந்து கொண்டு வந்த செடி தான், பூத்துருச்சு. காசு கொடுத்து வாங்கலை, ஊட்டியிலேருந்து நாங்கள் தங்கியிருக்க இடத்துலையே இப்படி வாக்கிங் போயிட்டு இருந்தோமா, அங்கே இருந்துச்சா செடி, அங்கேருந்து ரோட்லேயே எடுத்துகிட்டு வந்துட்டோம். அழகாக இருக்கா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு கமெண்ட், லைக்கை போடுங்க ஹாப்பி ஹோமுக்கு. இந்த நன்றியெல்லாம் அம்மு சிஸ்டருக்கும் மதிசாருக்கும் அம்மு சிஸ்டருக்கும் லதா சிஸ்டருக்கும் ரொம்ப 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 நன்றியை சொல்லணும். தேங்க்யூ வெரி மச்.